ரஷ்யாவில் வாட்ஸ்அப் செயலி முழுமையாக முடக்கப்பட்டுள்ளதை ரஷ்ய அதிபர் மாளிகையான கிரெம்ளின் உறுதிப்படுத்தியுள்ளது. ரஷ்யாவின் உள்நாட்டு சட்டங்களுக்கு கீழ்ப்படிய மெட்டா நிறுவனம் மறுத்துவிட்டதால் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதம், மோசடி மற்றும் தவறான தகவல்களை தடுப்பதற்காக செய்திகளை தணிக்கை செய்ய அல்லது தகவல்களை பகிர ரஷ்ய அரசு கோரிக்கை விடுத்திருந்தது. பயனர் தனியுரிமை மற்றும் பாதுகாப்பு காரணங்களுக்காக தனது சட்டங்களை மாற்றிக்கொள்ள மெட்டா மறுத்துவிட்டது. வாட்ஸ்அப்பை தடை செய்த கையோடு ரஷ்யாவால் உருவாக்கப்பட்ட மேக்ஸ் என்ற புதிய செயலியை பயன்படுத்துமாறு தனது குடிமக்களை ரஷ்ய அரசு வலியுறுத்தி வருகிறது. இந்த மேக்ஸ் செயலி சீனாவின் வீசாட் போன்ற ஒரு சூப்பர் ஆப் ஆகும். இதன் மூலம் செய்திகள் அனுப்புவது மட்டுமின்றி பண பரிமாற்றம் மற்றும் அரசு சேவைகளையும் பெற முடியும். ஆனால் இந்த செயலி அரசின் நேரடி கண்காணிப்பில் இருப்பதால் மக்களின் தனிப்பட்ட உரையாடல்கள் பாதுகாப்பாக இருக்காது என வாட்ஸ்அப் நிறுவனம் எச்சரித்துள்ளது. இந்த தடை குறித்து வாட்ஸ்அப் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ரஷ்ய அரசு தனது சொந்த கண்காணிப்பு செயலியான மேக்ஸை மக்கள் மீது திணிப்பதற்காகவே வாட்ஸ்அப்பை தடுத்துள்ளது. 10 கோடிக்கும் அதிகமான மக்களை பாதுகாப்பான தகவல் தொடர்பிலிருந்து பிரிப்பது ஒரு பின்னோக்கிய நடவடிக்கை என்று கூறியுள்ளது. வாட்ஸ்அப் மட்டுமின்றி ரஷ்யாவில் மிகவும் பிரபலமான டெலிகிராம் செயலிக்கும் தற்போது பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஆகியவை ரஷ்யாவில் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது வாட்ஸ்அப்பும் அந்த பட்டியலில் இணைந்துள்ளது.